ஹாய் நான் ஜெய்ஷாம் ஷாவேப் செல்குடிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பாகிஸ்தானை பணிய வைக்கிறதுக்கு 13 நாட்கள் தேவைப்பட்டது. ஆனால் இன்னைக்கு 25 நிமிடங்களே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்த ஒரு சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சிங்க பெண்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இடம்பெற்றதுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் அடாவடியாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அடிபணிந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடி மட்டத்துக்கே பாகிஸ்தான் போயிருக்கு. வேரோடு ஒரு சில விஷயங்களை இந்தியா தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் கிரிக்கெட்டில் பார்த்துருப்பீங்க, பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு பவுன்சருக்கு ஃபீல்டிங் செட்டப்லாம் பண்ணியிருப்பாங்க. கேப்டனோட சேர்ந்து பவுன்சருக்காக ஃபீல்டிங் செட்டப் பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா பேட்ஸ்மேன் பவுன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு யாக்கர் போடப்படும். அப்படி யாக்கர் போடும் போது 3 ஸ்டிக்கும் ஒட்டஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பவுன்சருக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது பாகிஸ்தான் மட்டும் இல்லை, உலக நாடுகளே பவுன்சருக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி உலக நாடுகளே பவுன்சருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியா துல்லியமாக ஒரு யாக்கர் போட்டு 9 ஸ்டிக்கை உடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்தியா கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஏப்ரல் 22 பகல்காமில் ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு எப்போ இந்தியா மிகப்பெரிய அளவில் ஒரு பதிலடி கொடுக்க போகுது, அதுவும் அறிவு சார்ந்த ஒரு பதிலடி இந்தியா இப்போ கொடுத்துருக்கு. ஸோ எப்போ கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இந்தியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, மே 7 புதன்கிழமை ஈவினிங் 3 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்தியா ஃபுல்லா ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நடக்க போகுது, யுத்தத்துக்கான பாதுகாப்பு ஒத்திகை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்றது 54 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக எல்லை பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இந்த பாதுகாப்பு ஒத்திகைன்றது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்தியா ஃபுல்லாக ஒரு மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை 54 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ அந்த பங்களாதேஷ் பஞ்சாயத்து ஏற்பட்டதில்ல, அந்த டைமில் 1971 இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்டங்களில் இந்த பாதுகாப்பு ஒத்திகைலாம் நடத்தினாங்க. இந்த பாதுகாப்பு ஒத்திகைலாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யுத்தம் அப்படின்றதே நடந்தது. அந்த யுத்தத்தில் 13 நாட்களில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் எல்லாமே அடிபணிஞ்சிட்டாங்க. அப்படி அடிபணிந்த அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிழக்கு பாகிஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிழக்கு பாகிஸ்தான் உலக அளவில் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. ஸோ பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு இந்தியா மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அப்போ இந்தியா யுத்த பாதுகாப்பு ஒத்திகை எடுக்கிறாங்க அப்படின்னா 50 வருஷத்துக்கு பண்ண மாதிரி இப்படி ஒன்று பண்ண போகிறாங்க, இராணுவ வீரர்களோட இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, 13 நாட்களில் அன்னைக்கு பாகிஸ்தானை பணிய வச்ச மாதிரி இன்னைக்கு ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உலக அளவில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பவுன்ஸுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, 7 ஈவினிங் 3 மணிக்கு பாதுகாப்பு ஒத்திகை நடக்க போகுது, சிவில் பாதுகாப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 244 மாவட்டங்களில் நடக்க போகுது. சென்னையில் கூட சென்னை துறைமுகம், அப்புறம் கல்பாக்கம் அணுமின் நிலையம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி ஜம்மு காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்காளம், இந்த மாதிரியான பகுதிகளில் இராணுவ வீரர்கள், போலீஸு, தீயணைப்பு படை வீரர்கள், அப்புறம் மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து, ஸோ ஒருவேளை யுத்தம் வந்தது அப்படின்னா மக்கள் எந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும், விமானம் சைரன் ஒலி கொடுத்தது அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும், இந்த அணுமின் நிலையங்கள், அனல்மின் நிலையங்கள்லாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், இதற்கான ஒத்திகை 7 3 மணிக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருச்சா. அப்போ உலக நாடுகள்லாம் இந்த ஒத்திகைக்கு அப்புறமா யுத்தம் வரப்போகுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ட்விஸ்ட்டை பண்ணுச்சு இந்தியா. என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த 7 காலையில் 1:05 எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் 1:05 பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு, அதுவும் பர்டிகுலராக பயங்கரவாத முகாம்கள் இருக்குது பார்த்தீங்களா பாகிஸ்தானில், அந்த பயங்கரவாத முகாம்கள் இருக்கக்கூடிய 9 பகுதிகளை துல்லியமாக டார்கெட் பண்ணி 25 நிமிடத்தில் 1:05 ஆரம்பித்து 1:30 25 நிமிஷத்தில் அந்த 9 முகாம்களை தரையோடு தரையாக காலி பண்ணிடுச்சு. அந்த 9 முகாம்களை காலி பண்ணது மட்டும் இல்லாமல் 1:44 ஸோ 15 நாள் கழித்து இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு 25 நிமிஷத்தில் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 14 நிமிஷத்தில் 1:44 என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸே பண்ணுறாங்க. இப்படி பாகிஸ்தானில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்களை காலி பண்ணியிருக்கோம். இதில் இராணுவத்துக்கு எந்த பாதிப்பும் நாங்கள் கொடுக்கல, பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல, பொதுமக்களை எதுவும் பண்ணலை, நாங்கள் காலி பண்ணது எல்லாமே பயங்கரவாத அமைப்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருச்சு, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு.
இந்த 25 நிமிஷத்தில் இந்த 9 முக்கியமான இந்த பயங்கரவாத அமைப்புகளை காலி செஞ்சதுக்கு இந்தியா எதெல்லாம் பயன்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லும்போது 2 ரஃபேல் விமானங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, 24 ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக முன்னாள் இராணுவ அதிகாரிகள் வந்து பெருமிதமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா இந்த 9 அமைப்புகளை வந்து காலி பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, 9 பகுதிகளை டார்கெட் பண்ணி ஒரே நிமிஷத்தில் வந்து தும்சம் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பகவல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை தாக்குனது வேற லெவல்னு சொல்கிறாங்க. ஏன் இதை வேற லெவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ராஜஸ்தான்லேருந்து அந்த பகுதி 358 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்தியா வந்து 300 கிலோமீட்டர் தாண்டி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகவல்பூர் அப்படின்ற பகுதியில் உலகளவில் தேடிட்டு இருந்த பயங்கரவாதி மசூத் அசார் அவன் வந்து இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2024க்கு அப்புறமா அவன் வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு எதுவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னா, பகவல்பூர் அந்த பகுதியில் தான் அவன் வந்து இருந்திருக்கான். ஸோ இன்னும் வந்து அஃபீஷியலாக வெளியே வரலாம். ஏன்னா இந்த 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மசூத் அசார் வந்து உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து உறுதிப்படுத்த முடியும். அப்படியே வந்து அவன் வந்து உயிரோடு இல்லை அப்படின்னாலும் டக்குன்னு வந்து பாகிஸ்தானை வந்து அதை டிக்ளேர் பண்ணாது. அதெல்லாம் இருக்க தான்ப்பா செய்கிறான், உயிரோட தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாடகத்தை வந்து கிரியேட் பண்ணும். ஆனால் நார்த் இந்தியா நியூஸ் மீடியா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பகவல்பூர் பகுதியில் இந்த மசூத் அசார் அப்படின்றவன் அந்த பகுதியில் தான் வந்து இருந்திருக்கான். ஒருவேளை இந்த தாக்குதலில் அவன் உயிரோடு அழிக்கப்பட்டிருந்தா இந்தியாவுக்கு வந்து இது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மசூத் வந்து 1999 நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் கந்தகார் விமான கடத்துதல் அப்படின்ற ஒன்று தெரியும். அப்படி கடத்தப்படும் போது பயண கைதியாக வந்து இவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் புல்வாமா தாக்குதல், டெல்லி நாடாளுமன்றத்தில் தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து மும்பை தாக்குதல், இப்படி பல விஷயங்களுக்கு இவனுடைய பங்கும் முக்கியமான பங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவன் இந்தியாவுக்கு மட்டும் கெடுதல் பண்ணலைங்க, உலக அளவில் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு இவன் மூலியமாக பிரச்சனை, இந்த பயங்கரவாதம் அப்படின்றது அங்கங்கே வேறுன்றதுக்கு காரணமாக இருந்திருக்கான். அப்போ இந்த தாக்குதலில் இவனை நம்ம உயிரோடு அழிச்சிருந்தோம் அப்படின்னா மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மசூத் அசார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது, நியூஸ் மீடியா சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 9 அமைப்புகள் வந்து தாக்குதல் நடந்ததில் ஒரு பர்டிகுலரான பயிற்சி தளம் வந்து கூண்டோடு அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2008 மும்பை தாக்குதல் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த அஜ்மல் கசாப், டேவிட் ஹெட்லி இவங்கெல்லாம் பயிற்சி பெற்ற ஒரு பயிற்சி தளம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பயிற்சி தளத்தை இந்தியா வந்து காலி பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முருத்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. இந்த முருத்கி பகுதியை இந்தியா வந்து டார்கெட் பண்ணி காலி பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிக்கு பக்கத்தில் தான் லாகூர் இருக்குது. லாகூரில் வந்து பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் இருக்குது. இங்கே பாரு, அமைப்பை காலி பண்ண எங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக ஒத்துழைக்கலன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுடைய ஏர்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை காலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 நிமிஷம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை இன்டைரக்டாக அச்சுறுத்தல் பண்ணுறதுக்காகவும் இந்த பகுதியை இந்தியா வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இராணுவ வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பகுதி முசராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் இருந்த வந்து இந்தியா வந்து குறி வச்சு காலி பண்ணியிருக்கு. இந்த முசராபாத் அப்படின்றது வந்து பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் பக்கத்தில் இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், உன்னுடைய தலைநகரை காலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் 2 செகண்ட் போதும், ஆனால் இனிமேல் இந்த பயங்கரவாத தாக்குதலை நீங்கள் கைவிடணும், எங்களுடைய டார்கெட் வந்து பாகிஸ்தான் நாட்டை அழிக்கிறதோ அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து நாங்கள் துன்புறுத்துறதோ எங்களுடைய இலக்கு கிடையாது, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அந்த வந்து வாழை சுருட்டிட்டு இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மிகப்பெரிய பதிலடி வந்து கொடுத்துருக்கு. இந்த பதிலடிக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தூர் அப்படின்றது வந்து இந்த குங்குமப்பொட்டு, அந்த குங்குமப்பொட்டு அப்படின்றது எங்கே இருக்கும், இந்திய துணைக்கண்டத்தில் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் இது அதிகமாக வந்து கிடைக்குது. அப்போ காஷ்மீரில் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்பில் பெண்கள் நிறைய பேர் விதவையாயிருக்காங்க. இப்போ பகல்காம் தாக்குதலில் 26 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, உயிரிழந்திருக்காங்கல்ல, அதில் நிறைய பெண்கள் விதவையாயிருக்காங்க. அப்போ அந்த விதவையான பெண்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு பதிலடி கொடுக்கணும், உங்கள் சார்பாக இந்தியா உங்களுக்காக பதிலடி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் விதமாகத்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து பேர் வச்சாங்க. பேர் வச்சது மட்டும் இல்லாமல்
இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறது. இப்போ இந்தியா சார்பாக 2 பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அது யார் வேணால் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். 2 பெண்களை, சிங்க பெண்களை முன்னிறுத்தி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய வெற்றியை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லியிருக்காங்க. அதிலும் மிக முக்கியமான ஆள் வந்து சோபியா குரேஷி. இவங்க வந்து கர்னல். இவங்க வந்து ஃபேமிலியாகவே பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இவங்க தாத்தா, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா, இவங்க அப்பா, இவங்க ஹஸ்பண்ட், இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ 35 வயசு ஆகுது சோஃபியா குரேஷி அவர்களுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக வந்து இராணுவத்துக்காக தங்களை வந்து அர்ப்பணித்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு மிக முக்கிய பங்கு வகித்ததில் இந்த கர்னலும் இருக்காங்க. ஸோ சோஃபியா குரேஷி அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ண, அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வியோமிகா சிங் அப்படின்றவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு இந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 2500 மணி நேரத்துக்கு மேலே, அதுவும் பள்ளத்தாக்கு பகுதி, மலைப்பகுதி, இந்த பகுதியிலெல்லாம் விமானத்தை, ஹெலிகாப்டரை ஓட்டி பயிற்சி பெற்றவங்க. அவங்களையும் இந்த விஷயத்தில் முக்கிய பங்கு ஆற்றினாங்க. அவங்க 2 பேரும் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது இந்திய வரலாற்றில், இந்திய இராணுவ வீரர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 25 நிமிடத்தில் ஒரு 24 ஏவுகணைகளை வச்சு இப்படி ஒரு சம்பவம் வந்து இந்தியா பண்ணியிருக்கு அப்படின்றது பாகிஸ்தான் மட்டும் கதிகலங்களை, உலக நாடுகளே இதை பார்த்து கதிகலங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவின் சார்பாக 2 சிங்க பெண்கள் என்ன மாதிரி நடந்துச்சு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அதில் நாங்கள் எப்படி வெற்றி பெற்றோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா உலக அளவில் இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரினுடைய சிஎம் உமர் அப்துல்லா. ஏன்னா இவர் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் நடுவில் அவர்களுடைய அந்த காஷ்மீரினுடைய பாதிப்பு அப்படின்றது இதில் எப்பயுமே அதிகம். அங்கே எல்லை வந்து எப்பயுமே பதற்ற நிலையில் இருக்கும். ஸோ அவர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா வந்து எப்பயுமே யுத்தத்தை வந்து விரும்புறது இல்லைங்க, இந்தியா வந்து அமைதியான விஷயத்தை தான் விரும்பிட்டு இருக்கு. ஆனால் நமது அண்டை நாடான பாகிஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை என்றைக்குமே வந்து கைவிடவே மாட்டுது. ஸோ அந்த பண்ண வேலைக்கான சரியான பதிலடி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு தான் நாங்கள் வந்து துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அப்துல்லா வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து உலக அளவில் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உலக அளவில் கம்ப்யூட்டர்லேருந்து ஆரம்பித்து ஐஃபோன்லேருந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் அந்த பக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, பயங்கரவாதிகளை உலக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இதுதான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். பாகிஸ்தான் திருந்தாத வரை இந்தியா வந்து இந்த மாதிரியான பதிலடிகளை கொடுக்கறத நிறுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீருடைய சிஎம்ஏ வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் சொல்லி முடித்தது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு 15 நாளாக வந்து இந்த கம்பு சுற்றிக்கிட்டே வந்து இருந்தார். அவருடைய பேர் வந்து கவாஜா ஆசிஃப். அவர் வந்து என்ன மாதிரி கம்பு சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாகிஸ்தான் மண்ணில் ஒரு புடி எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு அங்குலத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம், அதற்கு நீங்கள் பெரிய விலையை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார். நீங்கள் வந்து நதிநீரை நிறுத்தினீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குண்டு மழையவே பொழிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியாக 15 நாள் இந்த ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு 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 பில்டப்பை கொடுத்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பில்டப்பை வந்து 15 நாள் கொடுத்துட்டு இருந்தார். கொடுத்துட்டு இருந்த ஹவாஜா ஆசிஃப் வந்து இப்போ என்ன சொல்கிறார், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு 25 நிமிடத்தில் 9 பயங்கரவாத அமைப்புகளை இந்தியா வந்து வேரோட உருவிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளக்கொடி எடுத்துகிட்டு வந்துட்டார், சமாதான கொடி எடுத்துகிட்டு வந்த மாதிரி. பதற்றமான சூழ்நிலையை நாங்கள் விரும்பலை, இந்தியா வந்து சமாதானத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நாங்களும் வந்து சமாதானத்துக்கு வருவோம், நாங்கள் உண்டு, எங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு. 15 நாளாக என்ன பில்டப் கொடுத்துட்டு இருந்தார், டக்குன்னு இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடந்து முடித்தோடனே அப்படி தலைகீழ மாதிரி ஒரு வெள்ளக்கொடியை வந்து காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பதற்றமான சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு. ஒரு 25 நிமிட தாக்குதலுக்கே இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா இன்னும் வந்து அவங்களுடைய முழு இராணுவ திறமை காட்டவே இல்லை, ஒரு 1% தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இராணுவ அதிகாரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க. இதற்கே வந்து பாகிஸ்தான் வந்து கதி கலங்கி போய் பயந்து போய் நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு நாடகமே பண்ணலாம், ஒரு நரித்தனமான வேலை பண்ணலாம், நாங்கள் அமைதியாக இருக்கோம் சாஃப்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்களுடைய வேலையை குளிபறிக்கிற வேலையை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு இராணுவம் அப்படின்னு இருந்ததுன்னா இராணுவம் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வாங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணலாம்.
அது வந்து நேரடியாக வந்து வாங்க எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் யுத்தத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வர்றதுன்றது வேற. இந்த பாகிஸ்தான் வந்து முதுகில் குத்துற நோக்கத்தில் பயங்கரவாத அமைப்புகளை ரெடி பண்ணி ஊடுருவி இப்படி வந்து முதுகில் குத்துறது தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது பல ஆண்டுகளாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது இந்தியா கொடுத்த மிகப்பெரிய பதிலடி. இதை பற்றி வேற என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் ஷாபு 3ல ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த ராணுவ வீரர்கள்லாம் பங்கேற்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ராயல் சல்யூட். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா, வீரனை வா, வீரமாய் வா.